Hi friends, welcome to Karna Fantasy Cricket. இப்போ நம்ம பார்க்க போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா மேட்ச் 11 சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வந்து யாருக்கு யாருக்கு மேட்ச் அப்படின்னாக்கா சவுத் ஆஃப்ரிக்கா vs இங்கிலாந்து. எஸ் ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு மேட்சாக ஜெயிக்கிறோமே அப்படின்ற ஒரு இதுக்காண்டி ஃபைட் பேக் பண்ணுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபைட் பேக் பண்ணுவாங்க, அந்த பொசிஷனுக்காண்டி ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷனுக்காண்டி ஃபைட் பேக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற மேட்ச் வந்து இப்போ எங்கே நடக்குது அப்படின்னாக்கா கராச்சி பாகிஸ்தானில் நடக்குது. இது வந்து பியூர்லி பேட்டிங் பிச்சுங்க. பவுலர்ஸ் என்ன தான் ஓடியாந்து போட்டாலும் பேட்டுக்கு தாங்க ஈஸியாக போகும். ஸோ பியூர்லி பேட்டிங் பிச். நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி இந்த மேட்சோட ஸ்கோர் அபவ் வந்து பார்த்திங்கன்னா 330 to 350 இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட். ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க மாதிரி இருக்காருங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஒரு 60 to 70 ரன்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேன் ரிக்கில்டன். ஆமாங்க, ஃபஸ்ட் மேட்ச் 170 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாருங்க ட்ரீம் லெவலில். அதுவும் இல்லாமல் செஞ்சுரி அடிச்சிருந்தார் ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டாக. ஸ்பின்னும் நல்லா சூப்பராக ஆடுறாரு, ஃபேஸும் நல்லா சூப்பராக ஆடுறாரு. லைக் குவிண்டன் டிகாகோட பேட்டிங் ஸ்டைல் அப்படியே இருக்குது இவர்கிட்ட. அதனால் நம்ம வந்து இவரை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் சைடு நம்ம போகிறோம். பேட்டிங் சைடு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோனி டி சுசி. சொசை நம்ம ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவரோட ஷார்ட் செலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பேட்டில் மட்டும் அவருக்கு பட்டுச்சுன்னா அன்றைக்கான டே அவரது தாங்க. எனக்கு என்னமோ இன்றைக்கி வந்து அவர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. ஓப்பனிங் வராரு சவுத் ஆஃப்ரிக்காக்காண்டி. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா இவரோட ரோல் வந்து கொஞ்சம் வைட்டலாக இருக்குங்க. ஃபேஸ்லாம் சூப்பராக ஆடுவாருங்க, ஷார்ட் நல்லா டைமிங் பண்ணுவார். அதனால் நம்ம அவரை எடுக்கிறோம். அவர்கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் பார்த்திங்கன்னா 70 to 85 ரன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் பார்த்திங்கன்னா பென் டக்கெட் ஆப்வியஸாக நல்ல ஃபார்மில் இருக்கார். 2 மேட்சாக ஃபஸ்ட் மேட்ச் செஞ்சுரி, செகண்ட் மேட்ச் வந்து 45 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அவரை செலக்ட் பண்ணுறோம். அடுத்து வேண்டர்டசன் இஸ் ஸ்டேபிள் பிளேயருங்க, மேட்ச்சை எப்படியாவது கொண்டு போயிடுவார். பவுமாவை நம்ம ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக நடந்த பாகிஸ்தான் ட்ரை சீரிஸ் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க இந்த கிரவுண்டில். ஸோ அதனால் நம்ம பவுமாவை சூஸ் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரோல் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் ரோல் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படி பார்த்திங்கன்னா ஜோ ரூட் நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. ஜோ ரூட் நம்ம ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பவுலிங்லேருந்து 5 to 6 ஹவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேட்டிங்கில் ஆப்வியஸாக லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அவரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி இங்கே கண்டினியூ ஆகுன்றனால எய்டன் மார்க்கரை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேட்டிங்லேயும் மிடில் ஆர்டரில் வராரு, மேட்சை கொண்டு போகிறதுக்கான அதிக வாய்ப்பும் இருக்குது. பியான் மில்டர் இவரை நம்ம வந்து சூஸ் பண்ணுறது வந்து செகண்ட் ஹாஃப்னால் இவர் மஸ்ட்டு பிக்காக எடுத்துக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மில்டரை மஸ்ட்டு பிக்காக எடுத்துக்கோங்க. பேட்டிங்கில் ஹார்ட் இட்டுருங்க. பேட்டிக்குச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஓவர்லேயே எப்படியோ 20 ரன் அடிக்கக்கூடிய பிளேயருங்க. அதுக்கு அடுத்து நம்ம போகிறது வந்து போலிங் சைடு போகிறோம். போலிங் சைடில் வந்து ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிற பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா டெட்லி பவுன்சர் போடக்கூடிய ஒரே பவுலருங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். அதனால் நம்ம அவர் எடுத்துக்கிறோம். அதுவும் இல்லாமல் பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா ஆடுவாருங்க, லெஃப்ட் ஆடுவார், நல்லா ஆடுவார். அதனால் நம்ம அவர் எடுக்கிறோம். அடுத்து நம்ம இன்னொரு பவுலர் வந்து ஆர்ச்சரை எடுக்கிறோங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இந்த இயர் வந்து அவருக்கு நல்ல ஒரு இயராக தாங்க இருக்குது. ஆடுற எல்லா மேட்ச்லேயும் விக்கெட் எடுக்கிறாரு. கரெக்டாக அவர் கெஸ் பண்ணுறது அப்படி நடக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுக்கிறோம். இந்த பிச் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ்க்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணாது. இருந்தாலும் நம்ம ரபாடாவும் ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் எடுக்கிறோங்க. இதுதாங்க நம்ம ஃபைனலான டீமு. இதுலேருந்து நம்ம வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கேப்டனாக வந்து டோனி டி சுசியை வந்து நான் கேப்டனாக போடுறேங்க. ஏன்னா அவரோட டேவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க நாளைக்கு. அதனால் நான் அவரை வந்து கேப்டனாக போடுறேன். வைஸ் கேப்டனாக நம்ம யாரை போடுறோம் அப்படின்னாக்கா ஜோ ரூட்டுங்க. ஆப்வியஸாக ஜோ ரூட் லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, பவுலிங் போடுறாரு, ஃபீல்டிங்லேயும் கேட்ச் எடுக்கிறாரு, மிஸ் பண்ணாமல் எடுப்பார். ஸோ அதனால் நம்ம வந்து ஜோ ரூட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. இதுதாங்க நம்மளோட ஃபைனலான ட்ரீம் 11 ஃபேண்டசி டீம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபேண்டசியில் அப்படியே இந்த டீமை இது பண்ணலாங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்டுங்க. நமக்கு சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் நேம் வந்து கர்ணா ஃபேண்டசி கிரிக்கெட் KFCங்க. தேங்க்யூ.